மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் ஓட்டே சிவா இன்ஸ்டால ஃபேமஸ் ஆயிட்டேன், எல்லாம் கலாய்க்கிறாங்க. மெய்ஞான செந்தில்குமார்னு என்னோட பேரை தெரியறதோட ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க தானே அப்படின்னு. எப்போ நான் சோஷியல் மீடியாவில் பாடல்கள் பாட ஆரம்பிச்சனோ கணக்கு ஆசிரியர் போய் கானக்குயில் முத்து அப்படின்ட்டு எனக்கு பேர் வச்சுட்டாங்க சார். என் பேர் மீசைமணி. நான் வந்து தொழில் வந்து டிரைவர். ஆனால் என்னோட முழுக்க வீடியோஸ் முதல்ல, அதுக்கப்புறம் தான் டிரைவர் தொழிலே. ஓகே, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பெருமையா இருக்கா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா இங்க பண்றவனை பூரா நல்லா பாத்துக்கிட்டு ஏதோ எங்களை வச்சு செய்ய போறீங்க, அதுதான் நடக்க போகுது. நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். கோவிட் காலத்துல உலகத்துல யாருக்கு என்ன நல்லது நடந்துச்சோ தீயது நடந்துச்சோ, ஆனா சோசியல் மீடியாவில் இருந்தவர்கள் எல்லாருக்கும் நல்லதா நடந்துச்சு. ஏன்னா வழி இல்லாம போனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சோசியல் மீடியாவில் பிரபலமாக துடிப்பவர்கள் இருந்தா அதை எதிர்க்கிற ஒருத்தரும் உருவாக்கிட்டே இருக்காங்க. அதான் எல்லாரும் வந்தாச்சுல, சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சு விட்டு மழை தண்ணி வர்றதுக்குள்ள வீட்டு பக்கம் போய் சேர்ற வழியை பாருங்க. நான் ஓட்டே சிவா இன்ஸ்டால ஃபேமஸ் ஆயிட்டேன், எல்லாம் கலாய்க்கிறாங்க. சார் என்ன பண்றீங்க? ஆச்சரியமா நடிக்கணும் அப்படின்னு நடிப்பீங்க. ஆச்சரியமா நடிப்பீங்களா? ஆச்சரியமான என்ன எழவி அது. இப்போ விஷால் அண்ணா படத்துல நடிக்கிற மார்க் ஆண்டனி, அது சாங்கு என்ன வச்சு தான் சாங்கு எடுத்துக்கிறாங்க. எது? அது லெபடி சாங்கு. ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க ஊரு பெரிய குளம், பெரிய குளத்துல மக்குன குப்பை மக்காத குப்பை எல்லா குப்பையும் இருக்கு, கருவையெல்லாம் இருக்கு. வாய் இருக்குன்னு இந்த நாய்ங்களே ஏதாவது பேசிக்கிறீங்க. இன்னொரு வாட்டி எங்கேயாவது வெட்டி பேச்சு பேசிக்கிறீங்க, பைக்கோட கொளுத்திடுவேன் பாத்துக்க. சோசியல் கருத்து சின்ன சின்னதா சொல்லுவேன். சமூக ஆர்வலர் கொஞ்சம் இருக்கும். மர்க்கா சொல்லு. சமூக ஆர்வலர் கொஞ்சம் இருக்கும். மர்க்கா சொல்லு. சமூக ஆர்வலர் கொஞ்சம் இருக்கும். ரொம்ப லொள்ளு பேசுறீங்களா? 2013 பாய்ஸ் தமிழ்நாடு போலீஸ். நான் போலீஸா சார்? ஓடிடுங்க. எனக்கு சினிமாவில் நடிக்கணும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாது. தெரியவே தெரியாது சார். இன்னைக்கு உயர்திரு அப்பா அப்படிங்கிற ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கேன். 2 மாசத்துல படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓ மிஸ்டர் ரஜினி முருகன். இப்பவா அரசிங்கிற ஒரு படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வெப் சீரிஸ்ல ஹீரோவை திரும்பி கமிட் ஆயிருக்கேன். இது எல்லாமே இந்த ரீல்ஸ் பண்ணதுனால மட்டும் சோசியல் மீடியாவில் பண்ணதான். வர்ற மாதிரி நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் கணக்கு ஆசிரியராக இருக்கேன். எப்போ நான் சோஷியல் மீடியாவில் பாடல்கள் பாட ஆரம்பிச்சனோ கணக்கு ஆசிரியர் போய் கானக்குயில் முத்து அப்படின்ட்டு எனக்கு பேர் வச்சுட்டாங்க சார். என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. கணக்குயில் முத்துன்னு பேர் வச்சாங்களா வச்சுக்கிட்டீங்களா? வச்சுட்டாங்க சார். வச்சுட்டாங்க. என்ன பாடுவீங்க? நீங்கள் அனுமதிச்சா ஒரு ப்ராப்பர்ட்டியோட பாடுறேன் சார். காமெடி அதாவது வந்ததுக்கு எதுவுமே பண்ணலாம். திருப்பாச்சி அருவால இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்கடா தள்ளுங்க. தீத்திக்கிட்டு வாடா வாடா, திருப்பாச்சி அருவாலோ தீத்திக்கிட்டு வாடா வாடா. தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். இதுதான் சார் நான் பண்ணேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? உங்கள்கிட்ட பாடம் படிக்கிற பிள்ளைல என்ன சொல்றாங்க இந்த கானக்குயில கேட்டுட்டு? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன என்னுடைய ஊக்குவிப்பே அவங்க தான் சார். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். சார் என் பேர் உதயகுமார். நான் வந்து 10வது முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். லவ் பண்ணி ஏமாத்திட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன் சொல்றேன், கேட்டு போங்கயா. அதுல இருந்து முடிவு பண்ணேன், எனக்கே ஒரு அடையாளத்தை உருவாக்கி கீழாக்குமார்ன்ற ஒரு பேரை வச்சு மூஞ்சினாலே சுமார் நான் தான் உங்க கீழாக்குமார்னு சொல்லிட்டு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இல்ல இப்ப என்ன பேர் வச்சிருக்கீங்க? என்ன குமார்? மூஞ்சினாலே சுமார் நான் தான் உங்க கீழாக்குமார். கீழாக்குமாரா? கீழாக்குமார் அப்படின்னா என்ன? கீழாக்குமார் ஊர் பேரா? கீழாக்குமார் ஊர் பேர் சார், பைத்தியம் மாரி பண்ணிட்டது. ஸ்வீட்னா நெய், பொண்ணுன்னா பொய், அது மேல வைக்காத கை, அது கண்ணு ஃபுல்லா வெறும் மையி. பூன்னா வாடிடும், பொண்ணுன்னா ஓடிடும் சார். இப்படி பேசி பேசி தான் 25,000 ஃபாலோவர் சேர்த்திருக்கீங்க நீங்க. ஆமா சார். வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. நம்ம பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க.
என் பேர் மீசைமணி. ஓகே, நீங்க என்ன வீடியோ போடுறீங்க டெய்லி? எல்லா அனைத்து ரகமான வீடியோலும் போடுவேன், விதவிதமா போடுவேன். பட்டாப்பட்டி டவுசரோட போடுவேன். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஒய்ஃபை பத்தி தப்பா பேசுவாங்க, என் குழந்தைய பத்தி தப்பா பேசுவாங்க, என்னுடைய என் தாயை பத்தி தப்பா பேசுவாங்க. வருத்தப்படவே மாட்டேன். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. நானே எதிர்பார்க்காம என்னுடைய வீடியோ இவ்வளவு பெரிய ஹிட்டானுச்சு ஒரு வீடியோ அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்னோட பேர் கோபால். கோபால் நான் எனக்கு எங்க ஊர்ல என்னை கூப்பிடுறது எல்லாம் கோபால் தான் கூப்பிடுவாங்க. தெரியும் கோபால். இது என்ன செய்தின்னு எனக்கு புரியல. என் பேர் கோபால், எங்க ஊர்ல எல்லாரும் என்னை கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா? இங்க சென்னை வந்த பிறகுதான் எனக்கு கவிதை கோபால்னு ஒரு பேர் வந்துச்சு. என்ன கவிதை அது? என்னை காதலித்து விட்டு வேற கவிதை. தூண்டில் சிக்கிய மீனும் உன் காதலில் சிக்கிய நானும் துடிப்பது நிஜம்தான், துடிப்ப விடுதலைக்காக நான் துடிப்பது உன் காதலுக்காக, உன் காதலுக்காக, உன் காதலுக்காக. இது எக்கோவா கடைசியில? காத்துக்கருப்பு கலை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னாரு. அது ஆக்சுவலி உங்களுக்கு நெகட்டிவ் ஷேட்ல தான் பண்ணுமா? எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா. நான் 2 வயசா இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு 1 வயசு. அப்பையில இருந்து சின்ன வயசுல இருந்து நான் காதலிச்சேன். அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டை காதலிச்சது. அப்புறம் அது இருந்துச்சு, நானும் இருந்தேன். அவ்வளவுதான். ரொம்ப கேவலமான கதையா இருக்கு. எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் திருந்தி போயிடுவேன்ப்பா. நான் யூடியூப்பை விட்டு நல்ல வீடியோவா போடுவேன், இல்லைன்னா யூடியூப்பை விட்டே போறேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா உங்களை சரி இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இத்தனை லேடிஸ் கல்யாணம் ஆகணுங்க இருக்காங்க, ஆகாதவங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தங்களை என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? செருப்பு பிஞ்சு போகும். நான் யூடியூப் விட்டு போயிடுறேன். இது வந்து ஒரு சார் அவங்களோட பிரச்சனை. அவங்க எப்படி இருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. இப்போ உங்களால இங்க இருக்கவங்க யாராவது தாலி கட்டிக்க முடியுமா? நான் திருந்திடுறேன், யூடியூப் விட்டு போறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சொல்லுங்க. இது ஒரு ஷோ இது. அப்ப எனக்கு எப்ப கல்யாணம் ஆகுது? சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நீ நலம் நான் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனா நீ? எனக்கு தேவை கல்யாணம். அவன் பயந்து மைக்க பக்கத்துல கொடுத்துட்டான்ப்பா. ஆம்பளைக்கு குறி வைக்கிறானே, டக்குனு மைக்க கொடுத்துட்டு திரும்பிட்டான் அந்த பக்கம். உண்மையா ஏதாவது ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். நான் யூடியூப் அதுக்காக இருக்கும். நீ எங்க வந்தால விட்டு என்ன குறி வைக்கிறீ? என்ன காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.